வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். கசிகால பைரவே பைரவராப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம் கசி தேவகுல பண்டார வேதாச்சாரியா திருப்பாரமபணம் சரணம் கச்சேரியோகரி தௌத்திரோ கிரராமணபுரி திருப்பாரமபணம் சரணம் பரபம்ம சரபம் பைரேஸ்வரி நரஹரி பாபாஜி திருவடி அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய் கடாச்சம் ஓமை சுரணவேராய்ஸ்வரி ஓங்கிலும் யோகபேஷபஜம் சங்குரு பைரவாய் மங்களம் ஓம் ஸ்ரீம் குருமாய் ஜெகன்மாதா பிதா பரபம்ம சர்வம் பைரவைரவம் திருடைய அப்பணம் சரணவங்கிரே நம சிவாய பைரவ சிவம் திரிய விஷ்ணு ததாவாரா நட்சத்திர விஷ்ணு தேவசா யோகசகரணம் ஸ்ரீ விஷ்ணு மாயா ஜகத் குரு குருவர்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நம ஜெயந்தி மங்கள மந்திரகாளி பத்ரகாளி கபாலி துர்கா சுமா சிவராத்திரி சுஹாசுதா நமஸ்தே. இன்றைக்கி தேதி வந்து 1ஆம் தேதி 5ஆம் மாதம் 2/2 வெள்ளிக்கிழமை மாலை மணி ஒரு 7:30 மணி போல் 6 மணி போல் ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமாயா ஸ்ரீ புவனேஸ்வரியுடைய காசி கால பைரவருடைய ஆன்மீக தகவல். இந்த சதஸ் வந்து 130வது சதஸ் 130வது சதஸ். அதுவும் இன்றைக்கி தேதி வந்து 1ஆம் தேதி 5ஆம் மாதம். இன்னும் ஒரு 21 நாள் தான் இருக்குது. குரு பகவான் பூலோக ஜாதகப்படி குரு பகவான் வந்து மிதுன ராசியை விட்டு கடகராசி வந்து உட்காருவார். இப்போ கடகராசியில் வந்து குரு பகவான் உட்காண்ட பிறகு தான் சனி பகவானை பார்ப்பார். ரெண்டாவது வந்து மகர ராசியை பார்ப்பார். அப்புறம் முக்கியமான ஒரு ராசியான விருச்சிக ராசியை பார்ப்பார். இதெல்லாம் பூலோக கணிப்பு. இதெல்லாம் வந்து பூலோக கணிப்பு. அதாவது குரு பகவான் எப்போ கடகராசிக்கு வந்த பிறகு தான் பூலோகம் கொஞ்சம் அமைதி கொள்ளும். பரபவ வருஷத்துடைய அது புது வருடம் பிறந்தது. பரபவ வருஷம் பிறந்தது 14ஆம் தேதி 4ஆம் மாதமே 2026 பிறந்தது. ஆனால் இதன் பலன் இன்னும் நடைபெறவில்லை. பலன் இன்னும் அப்படியே அமைதியாக இருக்கும் எல்லாமே. ஆனால் 1ஆம் தேதி 5ஆம் மாதம் இன்றைக்கி பிறந்தது. 21ஆம் தேதி 5ஆம் மாதம் குரு பகவான் மாறின பிறகு கடகராசி 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் குரு பகவான் வந்து உச்சம் பெறுவார். அது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஏன்னா சில மக்கள் மத்தியில் வந்து சில கவலைகள் இருக்கும், சில பயம் இருக்குது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒரே சண்டையாக இருக்குது, பெரிய பெரிய நாடுகள் சண்டை போடுதுன்ட்டு சில கவலைகள் பயங்கள் இருக்கும். அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும், சாந்தப்படும். முடிவு முழுமையாக வராது. நான் சொன்னேன் 30 வரைக்கும் ஏதாவது ஒன்று 31 வரைக்கும் ஏதாவது ஒன்று செஞ்சுன்னு வரும். ஆனால் கொஞ்சம் அமைதி கொள்ளும். மக்கள் போன ஆண்டை விட வசு வருடத்தை விட இந்த பரப வருஷம் மிக மிக நல்ல வருடம். மக்களுக்கு ரொம்ப சுபட்சம் ஏற்படும். இப்போ நான் சொல்கிறது வந்து எப்பயுமே நான் வந்து எல்லா விஷயம் முன்கூட்டியே நான் சொல்கிறது. இந்த ஆண்டு வந்து இப்போயே நான் சொன்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் போக உங்களுக்கு நல்லா தெரியும். 12 ராசியும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அப்போ குரு பகவான் உச்சம் வரும்போது பூலோகமே அமைதி கொள்ளும். என்ன ஒன்று, பராபவ வருஷம் வந்து சமஸ்கிருத வார்த்தை, அதை வந்து தமிழில் மாற்றினா அருள் நிறைந்த வருடம். எல்லா மத சார்ந்தவங்களும் தெய்வீக நம்பிக்கை மேலே கொஞ்சம் பற்றுதல், நம்பிக்கை, பக்தி அதிகமாக இருக்கும். இந்த பரபவ வருஷம் அதான் வந்து 60 ஆண்டில் இதான் முதல் ஆண்டு. கடைசி ஆண்டு அச்சய ஆண்டு. அது உலக ஜாதகம் பிடிக்கிறவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன். போன சதஸில் 129 சதஸில் வந்து மேஷ ராசியை பற்றி நான் விளக்கியிருந்தேன். அதாவது இந்த ஆண்டு 4ஆம் மாதத்துலேருந்து அடுத்த 2024ஆம் மாதம் வரை எப்படி ஏறக்குறை இருக்கும்னு சொல்லி நான் ஓரளவு விளக்கியிருந்தேன். ஏன்னா இப்போ இந்த ராசி பலன் வேறு, ஜனன ஜாதகம் வேறு. இந்த ராசி பலன் என்பது வந்து 100% தான் வேலை செய்யும். இப்போ நான் ராசி பலன் சொல்கிறாங்க இல்லையா, எல்லா டிவிலையும் சொல்லுவாங்க, எல்லா ஜோதியும் சொல்லுவாங்க. வந்து 100% தான் வேலை செய்யும். ஆனால் ஒருத்தவங்க ஜாதகம் தனியாக இருக்கும். அந்த ஜாதக பலன் தான் அந்த தசாபத்திகளை பார்த்து இந்த ராசி பலனையும் பார்த்து சொல்கிறது தான் 100% கரெக்டாக இருக்கும். அது அந்தந்த குருமார்களை பொறுத்து அவங்க எவ்வளோ தூரம் படிச்சிருக்காங்க, எவ்வளோ தூரம் அனுபவம் இருக்குதுன்னு பார்த்து. ஏன்னா ஜோதிடம் என்றைக்கும் பொய்யாகாது. ஜோதிட சொல்கிறவங்க வேணால் பொய் சொல்லலாம், ஜோதிடம் என்றைக்குமே பொய்யாகாது. அவங்க எவ்வளோ தூரம் படிச்சிருக்காங்க, எவ்வளோ தூரம் அவங்க அனுபவம் எவ்வளோ தூரம் இருக்குது, அவங்க வந்து அவங்க குருமாட்டை கற்றுக்கிட்டது, அவங்க பரம்பரை வந்து கற்றுக்கிறது, சொந்த அனுபவம் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து பலன் சொல்ல ரொம்ப தெளிவான ஒரு குருமார்களுக்கு அது புரியும். இப்போ எல்லாம் நிற்கிறாங்க. இந்த மேசராசி பலன் நான் சொல்லிட்டேன். போன ஆண்டு போன சதஸில் 1, 2, 9 129 சதஸ். இப்போ 130 சதஸில் வந்து ரிஷபராசியை பற்றி நானே விளக்குறேன். இந்த ரிஷபராசி எப்பயுமே வந்து 3 நட்சத்திரம் அதில் இருக்கும். முதல் நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம் 2ஆவது பாதம், 3ஆவது பாதம், 4ஆவது பாதம். 2ஆவது நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம், முதல் பாதம், 2ஆவது பாதம், 3ஆவது, 4ஆவது 4 பாதமும் அங்கே தான் இருக்கும்.
3ஆம் நட்சத்திரம் வந்து மிருக சிரீட நட்சத்திரம். அது பாதம் 2வது பாதம் மட்டும் ரிஷபராசியில் இருக்குது. அப்போ ஒரு ராசி கட்டத்தில் 9 பாதம் இருக்கும். இந்த 9 பாதத்துக்கும் ஒரே பலன் தான். அதுவும் 100% தான் ராசி பலன். மற்றெல்லாம் உங்கள் தனிப்பட்ட குருமார்களை பார்த்து உங்கள் ஜனன ஜாதகத்தை வைத்து பலன் பரிபூர்ணமாக பார்த்துங்க. ஏன்னா அவங்க நம்பிக்கையான குருமார்கள் இருப்பாங்க இல்லையா, குடும்ப குருக்கள் ஒருத்தர் இருப்பாங்க, குடும்ப குருன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்போ அந்த குடும்ப குருக்கள்கிட்ட வருஷத்துக்கு ஒரு முறை, இந்த 2 முறை, பெஸ்ட்டு 2 முறை கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும். அது விதி. 2வது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை குடும்பத்துக்கு சேர்த்து ஒரு யாகம் பண்ணணும். இன்னொரு யாகம் வந்து திலா யாகம், முன்னோர்கள் வழிபாடு திலா யாகம் கண்டிப்பாக செய்யணும். அது வந்து சில பேர் வசதிக்கு ஏற்ற மாதிரி, அக்னி குண்டத்துக்கு ஏற்ற மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி செய்வாங்க. ஆனால் எல்லாம் ஒன்று தான். இந்த குருமார்கள் எவ்வளோ அனுபவம், எவ்வளோ சித்தி உடம்புல மந்திர சித்தி வச்சுருக்காலும் அது தகுந்த மாதிரி நற்பலன் நடக்கும். இப்போ ராசி பாட்டுக்கு வரும். இந்த ரிஷப ராசிக்காரவங்களுக்கு வந்து எப்பயும் வந்து உழைக்கிற ராசின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு உட்காந்து வேலை செய்கிற விட, ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்கிற விட, அவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து இந்த மாதிரி சொந்த பிஸ்னஸ், சொந்த கடை, தானே முதலாளி, தானே தொழிலாளி, இந்த மாதிரி ஒரு அனுபவம் அவங்களுக்கு ரொம்ப இருக்கும். அதே மாதிரி ஜாதக பலனும் நல்ல பலமான குழந்தையாக இருந்துச்சுன்னா, இப்போ இது வந்து ராசி பலன் தான். ஜாதகத்தில் பலம் அதிகமாக இருந்தால் ரிஷபராசிக்காரங்க பொதுவாக வந்து இந்த பெரிய பெரிய வேலையை தலைமைத்துவம் பெறும், டாக்டர், லாயர், இந்த மாதிரி அமைப்பு அவங்களுக்கு ரொம்ப ஏற்படும். நான் பார்த்துருக்கேன் அனுபவத்தில். இது அனுபவ பாடம். ரிஷபராசிக்காரங்க வந்து எப்பயுமே வந்து ரொம்ப வந்து அவங்க வந்து இந்த ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாக இருக்கும். 2வது வந்து அம்மா அப்பா குடும்பத்து மேல் ரொம்ப பற்றுதல் வச்சுருப்பாங்க. அது பெண் பிள்ளைகள் ரொம்ப பற்றுதல் இருக்கும் அம்மா அப்பா மேலே. இந்த ரிஷபராசிக்காரங்க பெண் பிள்ளையாக இருந்துச்சுன்னா ஒரு குடும்பத்தில் அம்மா மேலே அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். அவங்க கடைசி மட்டும் அப்பா அம்மா கூட இருக்க விரும்புவாங்க, அப்பா அம்மாவை பார்த்துக்குவாங்க. நான் பார்த்துருக்கேன். அதுக்கு மற்ற ராசி குறை சொல்ல நினச்சிக்காதீங்க. நான் வந்து இது வந்து பொது பலன் தான், தப்பாக நினச்சிக்காதீங்க, பொது பலன். இப்போ ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஆண்டு வந்து சனி பகவான் வந்து மீன ராசியில் இருக்கார். அது வந்து ரொம்ப நல்ல பலன் சனி பகவான் கொடுப்பார். எப்போ கொடுப்பார்? 5ஆம் மாதத்துக்கு பிறகு தான் கொடுப்பார். இன்னும் கொடுக்கல. 5ஆம் மாதம் 20ஆம் தேதி பிறகு குரு பகவான் கடகராசிக்கு வந்த பிறகு நம்மளோட சனி பகவான் சில காடி வாங்குவது, ரிஷபராசிகளுக்கு வீடு வாங்குவது, குழந்தை பாக்கியம் கிடைப்பது, இதெல்லாம் வந்து இந்த சனி பகவான் ரொம்ப சிறப்பான கொடுப்பார். ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் அதில் வந்து வருமானம் பெருகுவது, 2வது பதவி உயர்வு கொடுப்பது, நல்ல யோகமான பலன் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இதெல்லாம் நடந்தாலும் குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருப்பதால் சில விஷயங்கள் அவசரப்பட்டு சில வேலைகளை செய்து சில பிரச்சனைகளை மாட்டிக்குவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக தேர்ந்தெடுக்கணும். எப்படின்னா எது செய்தாலும் முன்னெச்சரிக்கையாக யோசித்து நிதானமாக செய்வது. இப்போ ஒரு வேலையில் இறங்கினா அது பின்னால் பாதிப்பு இருக்குமா, இல்லை ஏமாற்றம் இருக்குமா செக் பண்ணி நல்ல அரசியல். ஏன்னா குரு பகவான் வந்து 3ல் இருப்பதால் ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். அது போன வருஷம் நல்லா இருந்தது குரு பகவான். இந்த ஆண்டு வந்து குரு பகவான் 5ஆம் மாதம் 20ஆம் தேதி படி ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வந்து உட்கார்ப்பதால் சில பேர்த்துக்கு வந்து சில ஏமாற்றங்கள் கொடுத்தாலும் அடிக்கடி வெளியூர் போயிட்டு வருது, ஆன்மீக தளத்துக்கு போயிட்டு வருது, சுற்றி பார்க்க வருவது, இதெல்லாம் வந்து நடக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்கும். புதுசாக திருமணம் செய்வர்களுக்கு குழந்தை பாக்கியம், அதுவும் பெண் பிள்ளை பிறப்பது அதிகம். எப்பயும் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ எந்த பிள்ளை பிறந்தாலும் ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் மந்திர பேர் வைங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இஷ்டப்படி மாடர்ன் பேர் வைக்காதீங்க. முடிஞ்சவரை மந்திரத்தை பேராக அமைச்சிருங்க. அது வந்து வசியம் ஆகிடும் குழந்தைங்களுக்கு. அது வருங்காலத்தில் பிள்ளைங்களுக்கு அது யோகமாக செயல்படும், குடும்பத்துக்கு அது யோகம் ஏற்படும் சொல்லி நான் அடிக்கடி வலியுறுத்துவேன். நான் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க அவங்க குழந்தை பிறந்தால் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுவேன், ஐயா நீங்களே பேர் வைங்கன்னு சொல்லிடுவாங்க. நான் வந்து அதை பூஜை பண்ணி பைரவோட ஒளிச்சத்தட்டு சகசிராமத்திலேருந்து 3 நாள் பூஜை பண்ணி எடுத்து நான் அவங்களுக்கு கொடுப்பேன் கண்டிப்பாக. ஏன்னா என்னோட கணிப்பு வந்து அப்பா வழி வர தோஷமும் அம்மா வழி வர தோஷமும் பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது. நம்மளை விட நம்ம பிள்ளைங்களுக்கு யோகமான வாழ்க்கை, யோகமான ஜாதகம், யோகமான வேலை, யோகமான குடும்பம் அமையணும் தான் என்னோட கணிப்பு. இப்போ நான் இவ்வளோ தான் சொன்னாலும் வயசானவங்க வந்து அதை மாற மாட்டாங்க. அவங்க ஒரு வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க, செஞ்சுட்டு இருப்பாங்க, விட்டுருங்களேன்.
ஆனால் வருங்காலத்தில் பிள்ளைங்களாவது நல்லா இருக்கணும் இல்லையா? அவங்களாவது கொஞ்சம் ஆன்மீகத்தில் வந்து தேவாரம், திருவாசம், திருப்புகழ், வேதம், சமஸ்கிருதம் எல்லாம் கொஞ்சம் படித்து ஒரு இறைவனை கொஞ்சம் உணர்ந்தாங்கன்னா மக்கள் நல்லா இருப்பாங்க. அதனால தான் வந்து எப்பயுமே இந்த குழந்தைங்களுக்கு வந்து நான் மந்திர பேர் தான் ரொம்ப வைப்பேன். கூப்பிட எப்படி விட கூப்பிட்டுங்க, அது முக்கியம் இல்லை. ஏன்னா ஒரு பேரை வந்து எழுத முழுமையாக எழுதுறது தான் அது உயிர் பெறும். இப்போ வச்சுக்கல ஒரு மந்திரத்தை சொல்ல உயிர் பெறும்ல, அதே மாதிரி சகஸ்ர சாஸ்திரப்படி பேர் நாம சாஸ்திரப்படி குழந்தைங்களுக்கு பூக்கள் பேர், நதிகள் பேர், கடல் பேர், சமுத்திரம் பேர், கடல் தான் சமுத்திர பேர், கடவுள் பேர் வைக்கக்கூடாது, மந்திரத்தை தான் பேராக அமைக்கணும். அது பிறகு நான் சொல்கிறேன். இப்போ ராசி பலன் சொல்லியிருக்கேன். இப்போ ரிஷபராசிக்காரங்க வந்து இந்த ஆண்டு 2026 4ஆம் மாதத்துலேருந்து 2026 27 4ஆம் மாதம் வரைக்கும் குழந்தை விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் கொஞ்சம் உடம்பு முடியாது உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் கொடுக்கும். இதுதான்மே தவிர சனீஸ்வர பகவான் நல்ல வேலையில் நல்ல மதிப்பும் மரியாதையும் சில பேருக்கு பட்டமும் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் வந்து ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு வந்து ரொம்ப யோகத்தில் வந்து இருக்கார். வந்துட்டார் அந்த 3ஆம் தேதி 6ஆம் தேதி 3 மாதம் 26 வந்து மீனராசிக்கு வந்த பிறகு. ஆனால் பலன் என்ன செய்யலை, பலன் வந்து கொஞ்சம் தாமதமாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ராகு பகவான் வந்து இந்த ஆண்டு வந்து கும்பராசியில் இருக்கிறார். கேது பகவான் வந்து சிம்ம ராசியில் இருக்கிறார். இது வந்து இந்த ஆண்டு வந்து 11ஆம் மாதம் 2 பேரும் பேச்சு ஆகுறாங்க. எப்படின்னா கேது பகவான் வந்து கடகத்துக்கும் ராகு பகவான் மகரத்துக்கும் வரனால ரிஷபராசிகளுக்கு கொஞ்சம் பயம் திகில் கொஞ்சம் வரும். சில கண்டங்கள் கொஞ்சம் வர வாய்ப்பு உண்டு. ஏன்னா குருவும் ராகும் ஒன்றா சேர போகிறாங்க. இப்போ இந்த 11ஆம் மாதத்தில் தான் வந்து இந்த ஆண்டு குரு கூட வந்து கேது பகவான் வந்து சேர்றார். அதனால் கொஞ்சம் திகில், கொஞ்சம் பயம், கொஞ்சம் ஆன்மீக சம்மந்தமான சில ஸ்பிரிச்சுவல் லைன். இப்படின்னா அப்படி கோயில் வழிபாடு திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீக பக்தி வரும். ஆனால் எல்லாமே நன்மைக்கு தான் வந்து முடியும். ரிஷபராசிக்காரங்க போன ஆண்டை விட இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. அவ்வளோ ஒரு பெரிய பாதகம் இல்லை. ஆனால் என்ன ஒரு சின்ன ஒரு கருத்துட்டா, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து 50 வயதுக்கு மேலே உள்ளவங்க கொஞ்சம் அவங்க ஜாதகத்தை கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா எப்பயுமே நான் வந்து 30 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளவங்களுக்கு தான் இந்த ராசி பலன் நல்ல வேலை செய்யும். ஏன்னா அவங்க வந்து வாழ்க்கையில் நடுப்பகுதி, வாழ்க்கையில் என்னென்ன செயல்படணும், என்னென்ன அவங்க வாழ்க்கை கவனமாக இருக்கணும். ஏன்னா வாழ்க்கை நடுப்பகுதி இல்லையா, அப்போ தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, குழந்தை பாய்க்க இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த 60 வயதுக்கு மேலே உள்ள ரிஷபராசிக்காரவங்க கொஞ்சம் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். எடுத்துக்காட்டு கார்த்திகை நட்சத்திரத்தோட குலதெய்வம் நான் சொல்லிட்டேன், திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலை பைரவர். கோயிலில் பொதுவாக வருகநாத பைரவர் வச்சுருப்பாங்க, எல்லா கோயிலும் அவர் வந்து வருகநாத பைரவர் வந்து நீங்கள் 64 பேர் ஒன்றா சேர்ந்துவதால் அவர் வந்து கால பைரவரை பொதுவாக வச்சுருப்பாங்க. நீங்கள் அவர் வந்து ரிஷபராசி பழங்களை பூசணிக்காய் விளக்கு ஏற்றும் போது கோயிலில் போய் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை மெயினாக செய்யணும். ரொம்ப முக்கியம் செவ்வாய் சனி. அப்போ ரிஷபராசிக்காரவங்க வந்து இப்போ வச்சுங்க, ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம்னா அவங்க என்ன வேண்டிக்கணும்னா அந்த பைரவர் பார்த்து திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலை பைரவருக்கு என்னோட பிரார்த்தனை போய் சேர்ந்து ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும் சொல்லி கண்டிப்பாக வேண்டிக்கணும். அவங்க கோத்திர ரிஷி வந்து காஷிப ரிஷி கோத்திரம். யார்? ரிஷபராசிக்காரவங்க. கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசிக்காரவங்க. 2வது வந்து ரோஹி நட்சத்திரம் வந்து திருக்கண்டியில் உள்ள பிரம்மஸ்ரீ கண்டீஸ்வர பைரவர். திருக்கண்டியூரில் உள்ள ஸ்ரீ பிரம்மஸ்ரீ கண்டீஸ்வர பைரவர். அவர் தான் இந்த ரோஹி நட்சத்திரக்காரங்க குலதெய்வம். அவங்க எப்பயுமே அவர் மனதால் நினைக்கணும். அப்போ அவங்க எப்போ ஊருக்கு போனாலும் திருக்கண்டியூர் சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, அதில் வந்து இந்த ரோஹி நட்சத்திர ஸ்தலமான பைரவர் அங்கே இருக்கார். திருக்கண்டியூரில் பிரம்மஸ்ரீ கண்டீஸ்வரர். அவருக்கு போயிட்டு நல்ல அபிஷேகம் பண்ணி நல்ல பிரதேவம் பெற்று முடிஞ்சால் யாகங்கள் பண்ணிட்டாங்க. வசதிக்கு ஏற்ற மாதிரி யாகங்கள் பண்ணுங்கள். யாக ஜாமான் எதுவுமே கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, ஏலக்காய் ஒரு 100 கிராம் ஏலக்காய் வாங்கி யாகம் பண்ணாலே போதும். அவ்வளோ விசேஷம் இருக்குது ஏலக்காய்க்கு, மிளகுக்கு, உப்புக்கு. 100 கிராம் வாங்கி செஞ்சாலே போதும், வேலை செய்யும் நல்லா. அவ்வளோ சக்தி ஏலக்காய், மிளகு, கல் உப்பு, வெண்கடகு, கிஸ்மிஸ் பழம், முந்திரி பழம் போதும். இந்த 5 ஜாமாவே போதும், யாகம் பூர்த்தி ஆகும். அந்த குருமார்கள் செய்கிறத பொறுத்து, அந்த குருமார்கள் தவம், அவரோட அந்த குருமார்கள் எத்தனை யாகங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்ச தவம் அதை உடனே வேலை செய்யும். அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, இரும்பு அக்னி கொண்டமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வேலை செய்யும். யாக பலன் என்றைக்குமே வீணாகாது, அந்த குருமார்கள் செய்வதை பொறுத்து.
அப்போ இந்த ரோஹி நட்சத்திரக்காரங்களுடைய பைரவர் பிரம்மஸ்ரீ கண்டீஸ்வரர் பைரவர். அடுத்த 3ஆம் நட்சத்திரமான மிருகசீர நட்சத்திரம் பாதம் 2வது பாதம் ரிஷபராசியில் வரும். அவங்களோட பைரவர் சேத்திரபாலபுரத்தில் உள்ள சேத்திரபால பைரவர். சேத்திரபால அவர் தான் இந்த மிருகசீர நட்சத்திரோட குலதெய்வம். இந்த மிருகசீர நட்சத்திரக்காரங்க என்ன ஒரு சின்ன ஒரு கவனமாக இருக்கணும் சொன்னால், ஏறக்கூற 40 வயசு 45 வயசுக்கு பிறகு அவங்க ஜாதகத்தை கண்டிப்பாக அலசி ஆராய்ஞ்சி கொஞ்சம் வழிபாடுகளும் கொஞ்சம் அவங்க ஜென்ம ஜாதகம், இது ராசி பலன் தான். ஜென்ம ஜாதகத்தில் அவங்களுக்கு சனி திசை எப்போ ஆரம்பிக்குது, சனி மகா திசை அவங்களுக்கு யோகமாக இருக்குதா அவயோகமாக இருக்குதான்ட்டு அவங்க நம்பிக்கையான குருமாட்டு கண்டிப்பாக அலசி ஆராய்ஞ்சு பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த மிருகசீர நட்சத்திரக்காரங்க பொதுவாக பிரச்சனை சந்திப்பது 40 வயசுக்கு மேலே தான் ரொம்ப அடி இருக்கும். நான் 100க்கு ஒரு 70% பார்த்துருக்கேன். இந்த மிருகசீர நட்சத்திரம் காரங்களுக்கு இந்த 40 வயசுக்கு மேலே தான் பெரும் ஒரு பாதிப்பு, பொது ஒரு செலவு, பெரிய ஒரு ஏமாற்றம் வரும். அதுக்காக நான் ஜாதகம் யார் திருப்பி சொல்கிறேன், யாரையும் பயமுறுத்துறதுக்காக இல்லை. திருப்பி சொல்கிறேன், ஜாதகம் என்பது ஒரு மனிதனுடைய முன் எச்சரிக்கையாக இருப்பதுக்காக தான் ஜாதகம். அதனால் மிருகசீர நட்சத்திரக்காரர்கள் என்ன வேண்டுகொள்கிறேன்னா, கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் வழிபாடுகள் கொஞ்சம் செஞ்சுக்கணும். இப்போ இந்த ரோஹி நட்சத்திரத்தில் 3 நட்சத்திரமும், அதாவது கார்த்திகை நட்சத்திரம், ரோஹி நட்சத்திரம், மிருகசீர நட்சத்திரக்காரங்க இந்த ஆண்டு 4ஆம் மாதத்துல அடுத்த ஆண்டு 4ஆம் மாதம் வரைக்கும் மிக மிக நல்லா இருக்குது. அந்த குறிப்பாக அந்த 50 வயதுக்கு மேலே மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. கொஞ்சம் உங்களோட ஜாதகம் நம்புறீங்களோ நம்பலையோ, நான் சொன்ன புலோ ஜாதகம் நடக்குதா இல்லையா? இப்போ டிக்டாக் என்னோட புராணத்தில் 2025 1ஆம் மாதம் 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணேன். நான் சொல்கிற விஷயங்கள் அனைத்தும் சில பேர் பின்பற்றி நல்லா இருக்காங்க. நான் சொல்கிற வழிபாடு, நான் சொல்கிற இந்த பூஜை முறைகள், நான் சொல்கிற இந்த பரிகார முறைகள், எல்லாம் பயிர் வழிபாடு தான். எந்த ஒரு இதுவும் இல்லை, எல்லாம் பயிர் வழிபாடு தான். 2ஆவது நான் 29ஆம் தேதி 5ஆம் மாதம் நான் காசிக்கு போகிறோம். என்னோடய பக்தர்கள் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. 10-15 வருஷம் உள்ள பக்தர்கள் சாஜியம் அணிஞ்சிட்டாங்க. வயசான அம்மா, எனக்கு ஒரு அம்மா முறை தான் அவங்க சாஜியம் அணிஞ்சிட்டாங்க. அவங்க ஆஸ்தியை காசியில் போய் யாகம் பண்ணி, பைரவ யாகம் பண்ணி அந்த ஆஸ்தியை நாங்கள் பூமி தனகம் செஞ்சுட்டு வரோம். என் கூட ரொம்ப நம்பிக்கையான பக்தர்கள்லாம் வராங்க. அது பெரிய நன்றி. அதுவும் நான் சொல்லிடுறேன். 5ஆம் மாதம் 21ஆம் தேதி போயிட்டு 2ஆம் தேதி 6ஆம் மாதம் வந்துடுவோம். அப்போ நான் கண்டிப்பாக சில பேர்த்துக்கு நான் இந்த லிங்கம், பைரவ லிங்கம் 1 இன்ச்சில் 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு 6 இன்ச்சு நான் வாங்கிட்டு வருவேன். சில பேர் ரொம்ப குறைவு தான், ஆனால் அதை வச்சு பூஜை பண்ணால் பலன் அதிகம். லிங்கம் அங்கே இப்போ பஞ்சலோகம் லிங்கம் குறைவு தான், மனுஷக்கா சம்பந்தொழி தான் வரும் ஏறக்குறை. ஆனால் அதை வைத்து பூஜை பண்ணால் பலன் அதிகம். அதனால் யார் காசிக்கு போனாலும் இங்கே பைரவ கோயில்கிட்ட இந்த பஞ்சலோக லிங்கம் கண்டிப்பாக கிடைக்கும், வாங்கிட்டு வாங்க. அதே மாதிரி காசியில் விஷ்ணுபாத தட்டு கிடைக்கும், குஷா குஷி கண்டி கிடைக்கும், அதுவும் நீங்கள் வாங்கிட்டு பயன்படுத்திங்க. அதே மாதிரி இந்த ரோஹி நட்சத்திரக்காரங்க பயப்படுறதுக்கு தேவையில்லை. இது ரிஷபராசிக்காரங்க, ரோஹி நட்சத்திரம் ரிஷபராசிக்காரங்க தான் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை விட மிருகசீர நட்சத்திரத்தை விட கொஞ்சம் யோகம் அதிகமாக இருக்குது. அதனால் எல்லாரும் பைரவர் வழிபாடு அதுவும் கண்டிப்பாக எல்லாரும் செய்யுங்க. நல்ல பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பைரவர் பொதுவான ரிஷபராசிக்காரங்க குரோதான பைரவரை வழிபாடு செய்யணும். கிருஷ்ண வண்ணாய் வித்மகே லட்சுமி தாராய தீமகே தன்னோ குரோதான பைரவர் பிரஜோத. இந்த மந்திரத்தை கண்டிப்பாக ரிஷபராசிக்காரவங்க இந்த 3 நட்சத்திரத்தையும் மேற்கொண்டவங்க கண்டிப்பாக ஜபங்கள் பண்ணுங்கள். காலையில் 30, மதியம் 30, இரவு 30. நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பது மந்திர ஜபம், தீபம், ஹோமம். இது 3 தான் ரொம்ப முக்கியத்துவம். ஏன்னா இந்த 3 பற்றி வேதங்கள் மிக உயர்வாக பேசுது. இந்த 3 விஷயத்தை யார் ஒருத்தவங்க செய்கிறாங்களோ வாழ்க்கையை ஜெயிக்க முடியும்னு சொல்லுது. அதுதான் சித்தர்கள் வலியுறுத்தியிருக்காங்க. அதுதான் சில வேதங்கள் அதான் வலியுறுத்துது. மந்திரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. மந்திரங்கள் நிறைய சொல்லுங்கள். டெய்லி ஒரு 100 முறை மந்திரம் சொல்லுங்கள், உங்களுக்கு பலன் கண்டிப்பாக நடக்கும். அதனால் ரிஷபராசிக்காரவங்க இந்த ஆண்டு பயப்பட தேவையில்லை. ரொம்ப அதாவது கெட்டதை விட நல்லது அதிகமாக ஏற்படுது. குழந்தைங்க விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா குரு பகவான் 3ஆம் இடத்துல மறைஞ்சிருப்பதால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ ராகு பகவான் இந்த 11ஆம் மாதம் கேது பகவான் 11ஆம் மாதம் சேருவதால் கொஞ்சம் கவனமாக. ஆனால் வழிபாடு மட்டும் நல்லா செய்தீங்கன்னு சொன்னால், பைரவ வழிபாடு மட்டும் நல்லா செய்தீங்கன்னு சொன்னால்
திடீர் அதிர்ஷ்ட யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. திடீர் அதிர்ஷ்டம், ஏன்னா கேதுவும் குருவும் ஒன்றா செய்து ஒரு வகையில் கேளை யோகம்னு சொல்லுவாங்க. இந்த கேளை யோகம்னா என்னன்னு சொன்னால் திடீர் மறைமுக அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. அது யாருக்கு ரொம்ப நடக்கும்னு சொன்னால் வழிபாடு நல்லா செய்கிறவங்களுக்கு மட்டும்தான். முறைப்படி மந்திரங்கள் படித்து, முறைப்படி யாகங்கள் செய்து, முறைப்படி சிராத்தம் கற்றுக்கிட்டு சொந்தமாக வீட்டுக்குள்ளேயே செய்யலாம். வீட்டுக்குள்ளேயே நம்ம சத்தம் இல்லாமல் 30 பிண்டம் பிடிச்சி, சின்ன பிண்டம் பிடிச்சாலும் செய்யலாம். வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மிக மிக நல்ல பலன் உண்டு. காசிகால பைரவி பைரப்ப சரணம். ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசங்கரி ரமேஸ்வாய பைரவ சிவம்.